வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சில திரைப்படங்களை பார்த்தா அதை பற்றி பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். சில திரைப்படங்களை பார்த்ததுக்கப்புறம் வள்ளல் மீடியாவில் பேசுகிறோமா அப்படிங்கிற பேரே மறந்து போய் அதுக்கப்புறம் எழுதி வச்சு அதை நான் ஸ்கிரிப்ட் பார்த்து பழைய முதல்வர் அதாவது எக்ஸ்-எம்எல்ஏ மாதிரி படிக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. மூளை அந்த அளவுக்கு மழுங்கி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றி பாரி அவர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 3 ரிக்வெஸ்ட் இருக்குது. நான் 3 மணி நேரம் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ இந்த படத்தை உங்கள் ஆடியன்ஸ் 1 மணி நேரம் வீடியோ தான் பிடிக்குதுன்றனால இன்னும் 1 மணி நேரம் என்னால் அதை பற்றி பேசி கடத்த முடியாது. ரெண்டாவது ஒன்று, அப்படி நீங்கள் 1 மணி நேரம் பேச போகிறீங்கன்னா ஜனநாயகன் டீகோடிங் வீடியோ என்னோட வருண் டாக்ஸ் சேனல் தான் பேசணும். அதுவும் முடியாதுன்னா நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ணுறேன். துப்பாக்கி எப்படிங்க கார்த்திக், நீங்கள் இதுக்கு மேலே பார்த்துக்கோங்க, என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நானும் முடிவு பண்ணணும் தான் ஆசை. பட் இந்த டாக்ஸிக்குங்கிற படம் பேருக்கு ஏற்ற படங்க, பேருக்கு ஏற்ற படம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இந்த படத்தோட டைரக்டர் பேரை நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா சத்தியமாக அது ஒரு பொண்ணுன்னு ஒரு லேடின்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொம்பளையா இது அப்படிங்கிற மாதிரி கதை எடுத்து வச்சிருக்கு. முழுக்க முழுக்க பெண்களை காட்டுற, அதாவது ஒரு பெண் இயக்குனர்னா பெண்களை எப்படி கண்ணியமாக காட்டுவாங்க, பெண்களோட குணங்களை ஹைலைட் பண்ணி காட்டுவாங்கங்கிற மாதிரி நம்ம நினைப்போம்ல. இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு. வெளிப்படையா சொல்றேன், இவங்க யாரோ ஒரு ஆம்பளை, அதுவும் ஒரு சைக்கோபேத் ஆம்பளைய படம் எடுக்க சொல்லிட்டு இனிஷியல் போடுறதுக்கு வந்துட்டாங்களோன்னு தான் தோணுது. டாக்ஸிக் மோகன்தாஸ் அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலேயே பெண்களை காட்டுற அத்தனை காட்சியிலுமே பெண்கள் கவர்ச்சி தான். யாருமே ஆக்ஷன் படத்துக்கு வர மாதிரிலாம் வரல. முழுக்க முழுக்க இந்த ஃபேஷன் ஷோல அந்த ரேம்ப் வாக்ல நடக்கிறதுக்கு ட்ரெஸ் போடுவாங்களே அந்த ட்ரெஸ் தான். ஃபைட்லயும் அதே ட்ரெஸ் தான், சண்டையிலையும் அதே ட்ரெஸ் தான். ஆங்கிள், கேமரா ஆங்கிள் எல்லாமே கிளீவேஜை காட்டுறது, அதை காட்டுறது, இதை காட்டுறது. உங்களுக்கு ட்ரெஸ் ஆகுது தெரிஞ்சதே கண்ணில். எனக்கு அதான் சந்தோஷமா இருக்கு. வழக்கமா பெண்கள் கிளீவேஜ் தாங்க, இதுல ஹீரோவே ஃபுல்லா கிளீவேஜை காட்டிட்டு கிளீவேஜ் கொண்டாட மரியாதையை போயிடுச்சு மாதிரி போயிடுச்சு. ஹீரோ கிளீவேஜை மட்டுமா காட்டினாரு, கீழே இருக்க எல்லாத்தையுமே காட்டிட்டாரு. நல்ல வேலை லைட்டிங், கேமராமேன் கொஞ்சம் லைட்டிங்கை கொஞ்சம் டார்க் பண்ணி இருட்டு பண்ணி வச்சிருந்தாரு. அதனால பல பேருடைய கண்கள் அவியாமல் தப்பித்தது. அவர் காட்டாத ஒரு விஷயத்தையும் காட்டியிருக்காரு, அவருடைய முழு முகத்தை காட்டியிருக்காரு. எனக்கு டவுட், அவரா இதுன்னு ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். தாடியோட நடிக்கிறதா நடிங்க, இல்லையா நடிக்காதீங்க. ஆண்களுடைய மேக்கப்பே தாடி மீசதான் ஏங்க, அது அவருக்கு அப்படியே பொருந்தது. அந்த ஒரு சில மீம்லாம் சொல்லுவாங்கல்ல, தாடி சேவ் பண்ணோன்னே டக்குன்னு ஒரு குழந்தைய கேட்பாங்க. அதே மாதிரி எனக்கு உண்மையிலே டவுட் வந்துருச்சு, யாஸ் தானா இது வேற யாராவது. ஆனா அப்புறம் பேசுறதெல்லாம் வச்சுதான் சரி ஓகே. சரி, நீங்க என்ன லாங்குவேஜ்ல பாத்தீங்க? தமிழ்ல தாங்க பார்த்தேன். ஹிந்தியா? நானும் தமிழ் தான் பார்த்தேன். ஜட்டியை காயப்பட்ட டைலாக்லாம் எனக்கும் உண்மையாவே அது தமிழ்ல மட்டும் அப்படி எழுதிருக்கானுங்களா இல்ல அப்புறம் அந்த அரிப்பு அதை விட்டுட்டீங்களே? அதாவதுங்க, உண்மையில நான் சொல்றேன், அந்த படத்துல டயலாக் எழுதுனா இருக்கான்ல, அவனுக்கு தயவு செஞ்சு இனிமே டயலாக் எழுத கொடுக்காதீங்க. நாம கூட எதிர்பார்த்தது என்ன, கேஜிஎஃப் மாதிரியே இந்த கெட்டப் எல்லாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட கேஜிஎஃப்க்கும் இதுக்கு என்னங்க கெட்டப் ஒன்றும் கிடையாது. அந்த சரைச்சது மட்டும்தான் ஒரு இதுல இல்ல. மற்றபடி கெட்டப் கிட்டத்தட்ட ஒரே கெட்டப் தான். சரி, டயலாகும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குமான்னு பார்த்தா, ஏங்க நான் என்ன சொல்றேன், இந்த காத்தாடி கிளப்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல, அதுல ஒரு பையன் ஒரு டயலாக் எழுதுவான். அந்த இவனுக்கு சும்மாவே கை விடுவான், சுடுதல்ல கை விடுவான், இவனுக்கு சும்மாவா விடுவான். அந்த மாதிரி 4 டைலாக் எழுதி வச்சிருந்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். காத்தாடி கிளப்னு சொல்லிட்டீங்க. இதே மாதிரி தான் ஒரு மீன் விற்கிற பையனை பத்தி சொல்லியிருந்தீங்க. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா ஒரு ரீல்ஸ்ல எடுத்து அதை போட்டிருக்காரு. நைஸ். இப்ப அவங்கெல்லாம் கூட நல்ல டைலாக் எழுதிடுவாங்க போல. எவன் டைலாக் எழுதுனானே தெரியல. அதாவது ஒரு மொக்கையான டைலாக். இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர் when I say it's over. என்னடா டைலாக் இதெல்லாம் என்னமோ ஒரு மண்ணு மாதிரி. சரி, நிறைய பேருக்கு என்னன்னா, படம் பார்க்காம இருப்பீங்க. நாங்க இந்த காணொளி நாங்க எடுக்கிறதுக்கான அடிப்படை காரணமே என்னன்னா, ஒரு தான் பெற்ற துன்பம் பெருக வேண்டாம் இவ்வையகம் அப்படிங்கறதான். விஜய் 200 யூனிட் மின்சாரம் மாதிரி உங்களுடைய 200 ரூபாவை நாங்க காப்பாத்துறோம். இதனால பாத்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியண்டா நம்ம வாழலாம். இந்த படத்தை பார்த்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி, சத்தியமா சொல்றேன், இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். யாஸ் பைத்தியக்காரரா, யாஸோட பையன் பைத்தியக்காரரா, இதை எடுத்த டைரக்டர் பைத்தியக்காரங்களா, இல்ல இதை பார்த்த நம்ம பைத்தியக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒட்டுமொத்த படமும் கதையை நான் சொல்ல கேட்டுக்கோங்க. கதை கண்டுபிடிச்சிட்டாரு. கதையை கடல்ல தேடினாலும் இல்லையா, கதை இருக்கு. அந்த கதையை இப்ப நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என் தலைவன் ப்ளூ சட்டிக்கே கிடைக்கல. சரி, என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தொடக்கம் படம் தொடங்குறதே பாத்தீங்கன்னா, யாஸ் அவர்கள் அந்த சர்க்கேஸ்ல கீரா இவங்க அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு குட்டி பையன் இருப்பான்,
ஜோக்கர். சரி நான் கதையை உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், ரொம்பலாம் டீட்டெயிலாக போனோம்னா எனக்கே சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். பேசிக்காக என்னன்னா படம் எங்க ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயின் கீரா அத்வானி, எனக்கு பேர்லாம் கூட அவ்வளோ தெரியாது, கீரா அத்வானி, நயன்தாரா, அப்புறம் அந்த ஒரு நயன்தாரா, கீரா அத்வானி, ருக்மிணி வசந்த், அப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு டானோடைய பொண்ணா ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க படத்துல பேர் ருக்மிணின்னு நினைக்கிறேன், எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க எல்லாம். ஏதோ ஒரு பொண்ணு பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோவாக்கு போனீங்கன்னா பேர் வச்சிருப்பாங்களே பெர்னாண்டஸ், அது இதுன்னு அதே மாதிரி பேர்கள் தான், எல்லா கிறிஸ்டியன் பெருசா இருக்கும். ஸோ இதுதான் சோசான்னு தான் இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இதுல வில்லன் அது நான் ஒரு 19 சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னன்னா போற ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீரா அத்வானி வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு மேக்கப் போட்டிருக்க ஒரு பையன், அதுதான் அவங்க பையன், பார்த்தாவே தெரியும். அந்த பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உங்க அப்பா வந்து மன்னிக்கவே முடியாத தப்பா செஞ்சுட்டேன், அதனால வந்து என்னை அவர் ஏத்துக்கவே மாட்டாரு, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சைக்கோபேத் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த பையன் கிட்ட. அந்த பையன் வந்து ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி ஃபேஸ் வச்சிருப்பான். அவன் வந்து ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா குடிச்சிக்கிட்டே அவனை வளர்த்தனால அவனுக்கு வந்து சின்ன பையன்லேயே அவனுக்கு வந்து அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் இருக்காது தான் ஜோக்கர் மாதிரிலாம் மூடி வச்சுட்டு இருப்பான். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவனே டிப்ரெஸ்டு சைல்டு தான். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வராருன்னு சொல்லுவாங்க, இவன் போகும்போது அவங்க அம்மாவே வந்துட்டு குண்டு வச்சு சூசைட் பண்ணிக்குவாங்க, இறந்துருவாங்க. இவன் ஏன் இறந்தாங்க இவங்க அம்மாங்கிறது தான் இந்த கதையோட பாதி கதை. ஸோ பேசிக்காக என்னன்னா யாஸோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாஸோடைய அப்பா, அதாவது ஹீரோவாக இருக்கக்கூடிய யாஸ், இங்கே பல யாஸ் இருப்பாங்க, இதில் ஹீரோ யாஸ், வயசான யாஸ், நார்மல் யாஸ். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவும் அவங்க அம்மாவையும் வந்துட்டு ஒரு கேங்கு கொல்லும். அந்த கேங்கு பேர் அனைமா பெர்னாண்டஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த வில்லன் பேர். அவங்க கேங் வந்து கொன்னுரும். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக போடுறேன், நமக்கே ஒரு மாதிரி குழப்பலாம் தான் இந்த கதை புரியும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இந்த அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் வந்து கொன்னுருவாங்க அந்த கேங்கு. அவங்க அப்பாவும் அனைமா அந்த கேங்ல தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அப்புறம் கொன்றுவாங்க. இப்போ அனாதையாக அக்காவும் தம்பியும் கைவிடப்படுகிறார்கள். அந்த அனாதையாக கைவிடப்பட்ட அக்கா யாருன்னா யாரு? நயன்தாரா. அதனாலதான் விக்னேஷ் சிவன் வந்து யாஸுக்கு முட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ நார்த் இந்தியாவில் போனாராம், யாஸோட போட்டோ வச்சுலாம் வந்து ராக்கி பாய் அப்படின்னாங்களா. இப்ப வந்து ராயா பாய் என்ன சொல்ல பாயா இந்த பேசிக்கா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியுமா? தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்னு, இந்த தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா இத 2 விதமா புரிஞ்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? அந்த 2 விதத்தையும் ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க டைரக்டர் தூக்கி போட்டு சாத்துறாங்கலாம். ராயனும் தூக்கி போட்டு சாத்துறாரு, ராயன் வந்து தூக்கி போட்டு சாத்துறாரு. இது 2 வெவ்வேறு ஆங்கிள் போட்டு 2ஐயும் படம் எடுத்து வச்சிருக்குது. பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான வீடியோவா அது இருக்கும் போல இருக்கே. ஸோ இதுதான் அந்த படம். ஸோ பேசிக்காக என்னன்னா, அவங்க அப்பா அம்மா இறந்த ஒரு அனாதையாக விடப்பட்ட ராயன் வந்து அப்போ கை குழந்தைங்க, அந்த கை குழந்தையிலேயே ரத்தக்கரையோட தான் அது பிறக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பயங்கரமாக இமேஜின் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஸோ அவங்க அக்கா தான் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அக்கா வந்து தாய்மானவளாக வளர்க்கிறாள். எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் வந்து ஒரு சில அரசியல்வாதிகளை பற்றி எழுதும்போது அக்கா செய்த தியாகங்கள், அக்காக்காக செய்த தியாகங்கள், இந்த பேக்கரி டீலிங் எல்லாம் வந்து கண்ணதாசன் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அது அப்படியே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அவ்வாறே இங்கே யாஸோட வாழ்க்கையில் நடக்குது. சிறு வயதிலேயே வந்துட்டு யாஸ்க்கு வந்து பசிக்குது அப்படின்னா அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, முகத்துல ஒரு லைட்டா ஒரு இது பண்ணிட்டு அவங்களே போயிட்டு அங்க இருந்த ஒரு இதுக்குள்ள போயிட்டு அவங்க தங்களே அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய தம்பியை வந்து படிச்சு ஒரு கலெக்டர் ஆக்குவாங்கன்னு நம்ம நினைச்சா, அர்ப்பணித்து கொண்டு இதே வேலையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி பையலா வளர்த்து வைக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ பெருசா தியாகம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இந்த டாக்ஸிக்ல வளர்ற இந்த பையன் அவங்க அக்காவுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பார்த்து கோவத்துல கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய முதல் கொலை வந்து அவங்க அக்காவை பாதுகாக்கிறதுல இருந்து வருது. இந்த இதுல இருந்து வரும்போது அவங்க அக்காவுக்கும் தம்பிக்கும் இந்த கோவாவையே ஆட்சி செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அவர் அரசியல்வாதியா மாறாங்கன்னா இல்ல ரவுடியா மாறுறாங்க. 2 பேரும் வந்து இந்த போதைப் பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு, இந்த இதுல எல்லாம் அவங்க இது பண்றாங்க. ஸோ ஒரு பெரிய டானா வளர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் ஆல்ரெடி அவங்க அப்பாவை கொலை பண்ண அந்த கேங் இருக்குல்ல, அந்த கேங்கை பழி தீக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இவங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு அங்க கொன்னவனை போயிட்டு கொலை பண்ணுறதுக்கு சுத்தி வளைச்சு ஸ்கெட்ச் போட்டு என்னமோ பண்ணி ஒரு ஒட்டுமொத்த இந்த இறுதி சடங்கு இருக்கக்கூடிய இடுகாடு, அந்த இடுகாடு வெடிக்கிறாரு. எனக்கு பாம்பு வெடிச்சதுதான் பிரச்சனை இல்லை, அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு அந்த ட்ரிகர் அமுக்கிறதுக்கு ஒரு சீனை வச்சிருந்தாலுங்க பாரு. சத்தியமா பெண் இயக்குனர் தான் இதை எடுத்தாருன்னு சொன்னா எனக்கு உண்மையிலே அவ்வளோ கோபமா இருக்குது. என்னடா சீன் இதெல்லாம்? வண்டி ஆடும் அப்புறம் வெடிக்கும், அசிங்கமா இருக்குது படம் முழுக்க. ஆபாசமும் அருவருப்பும் தான் படம். அதுக்கப்புறம் அதெல்லாம் வெடிக்கும், சாகும். சரி இத்தனை குண்டு வச்சு வெடிக்கிறாரே, அவர் வந்து எப்படியும் ஜெயிச்சிருவாருன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா எல்லாரும் சுத்தி வச்சு உட்கார வச்சிருவாங்க, முட்டி போட்டு நின்றுட்டு இருப்பாரு.
அப்படி அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வில்லன் வருவான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கொல்ல வந்தவனுடைய அண்ணன். ஸோ இதுக்கே முக்குதே இந்த கதை. அதான் ஃபர்ஸ்ட் சீனே முடியுது. எங்க கதை இவ்வளவு வேகமா சொல்றவன் உங்களுக்கே இப்போ இரிட்டேட் ஆகுதுன்னா இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு இவ்வளவு இரிட்டேட் ஆகும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவன் வருவான். வந்தோடனே சரி முடிஞ்சது, யாஸ் இங்கேயே முடிச்சு விட்டுருவாங்க, யாஸோட பையன் எங்கேயோ பிறந்திருப்பான் போல, அவன் வந்து பழி வாங்குவான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா கடைசியில யாஸ் மாதிரியான ஒரு கெத்தான ஒரு ரவுடி பைய நமக்கு நம்ம கேங்ல இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்க அண்ணன், அதாவது அந்த கொலை செய்ய வந்த அண்ணன் சொந்த தம்பியவே வந்துட்டு போட்டு தள்ளுறதுக்கு யாஸ்க்கு 7 துப்பாக்கி கொடுத்து போட்டு தள்ள சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ இங்க ஒரு பேக்கரி டீலிங் நடந்தனால அந்த பேக்கரி டீலிங் மூலமா இவங்களுக்குள்ள நட்பு வருது. ஆனா நட்பை வந்து பிரதிபலிக்கும் விதமாக அடுத்து ராயன் தூக்கி போட்டு சாத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு காப்பாத்தினானோ அவனோட பொண்ணை. ஆமால்ல, நடுவில் அது வேற நடந்துச்சு. அவர் தூக்கி போட்டு சாத்திடுறாரு. இந்த தூக்கி போட்டு சாத்துறத ஓரமா இருந்து பாக்குறாங்க நயன்தாரா. இவங்க என்ன பண்றாங்க, இப்படி வந்து ஒரு இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இவன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இதை பண்ணானா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒட்டுமொத்த கேங்கும் நம்ம பையன் கண்ட்ரோலுக்கு வந்துடும், சரி நம்ம தம்பி கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. இந்த ஸ்கெட்சை போட்டு அந்த ஒரு டானுடைய பையனுக்கு அந்த பொண்ணுக்கு யாசை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான். இதுக்கு நடுவுல தான் இந்த ஒரு காதல் மலருது. கல்லுக்குள் ஈரம்ங்கிற மாதிரி இந்த யாசோட தாடிக்குள் ஒரு காதல் அப்படி பூத்து வருது. என்னன்னா ஒரு சர்க்கேஸ்க்கு அதுல கீரா அத்வானி கீரா அத்வானி வந்துட்டு தண்ணிக்குள்ள நீந்துறாங்க, வேலை வராங்க, ஒத்தகை பிடிச்சிட்டு பறக்குறாங்க, என்னென்னமோ சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. அவங்கள பார்த்தனே ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி தவுன்னு தவறாலே நம்மளுடைய ஆக்ஷன் பிளாக்கு இவங்க கரெக்டா வருவாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. இந்த காதல் ஏற்படும் உங்களுக்கு தான் தெரியும். இந்த யாசோட கேரக்டர் என்ன, தூக்கி போட்டு சாத்து ராயா தூக்கி போட்டு சாத்தி என்ன பண்றாரு, அவங்கள பிரெக்னென்ட் ஆக்கிடுறாரு. இது நடக்குது. போராடம்லாம் கல்யாணம் பண்றதுல ஒரு மயிரும் பண்றதுல எல்லா பொண்ணுங்களையும் பிரெக்னென்ட் ஆக்குறது. இயக்குனர் யாரு? பெண் இயக்குனர். இதுல எங்கேயாவது பெண்கள், இதுல ஒரு கேரக்டர்ல பெண்களோட மேன்மையை காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருக்கா? ஃபர்டிலிட்டி கிளினிக் வைக்க வேண்டியவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு கர்ப்பமாக்கணும் அப்படிங்கிற ஆசை. அவன் இந்த படத்துல அவனுக்கு எத்தனை பேர், அதாவது நமக்கு சீன்ல காட்டுற குழந்தைகள் மட்டும் கிடையாது, இவன் யாரோடலாம் வந்து இதுல ஈடுபடுறானோ அவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கிற மாதிரி கதையில காட்டுறாங்கல்ல. நான் சொல்றவங்களோட மட்டும் தான் ஈடுபடல, அங்க டான்ஸ் ஆடுறதுக்கு வரவங்க, அங்க சைட்ல இருக்கவங்க எல்லாரோடையும் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பாக்குறான் பெட்ல படுத்து கிடப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 4-5 பொண்ணுங்க. கோவாவோட பாப்புலேஷன்ல இந்த படம் மட்டும் உண்மையாக இருந்திருந்தா இவன் தான் எல்லாத்துக்கும் அப்பா. கிட்டத்தட்ட அந்த பாப்புலேஷன்ல ஒரு 50% மக்கள் இவனுக்கே பிறந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்க அத்தனை பொண்களோடையும் இவன் வந்து இப்போ இதுதான். அதுக்குன்னே மாடு வளர்ப்பாங்களோ, ஒரு காளை மாடு, அந்த ஃபார்மிங் மாடு மாதிரி தான் நடந்துக்கிறான். இதுக்கு எதுங்க அந்த மாடு மாதிரி இவனை வச்சு மலை மாடு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க படம் முழுக்க. சரி ஓகே, அக்காவின் மேற்பார்வையில் அதான் இது இத்தனைக்கும் அக்கா தான் வந்து சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. ஆனா கேவலமான ஒரு படங்க இது, சத்தியமா அசிங்கமா ஆபாசமும் உச்சத்துக்கு இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் தானே கண்டிப்பா. ஸோ அது ஏ சர்டிஃபிகேட் தான். தயவு செஞ்சு போய் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் கருமாந்திரம் பிடிச்ச மாதிரி உட்காருந்தாங்க. ஜனநாயகன் ஏ சர்டிஃபிகேட் தான், ஆனால் எல்லாத்தையும் கூட்டி போய் உட்கார வச்சிங்க. அதுல வயலன்ஸ், இது வந்து இதுல வயலன்ஸும் இருக்கு, ஆபாசமும் இருக்கு, அசிங்கமும் இருக்கு, கவர்ச்சியான காட்டுறங்கிற பேர்ல பொண்ணுகளை கவர்ச்சியா காட்டிட்டு இருந்தாங்க. இப்ப ஆம்பளையிலேயே கவர்ச்சியா காட்டுறாங்க. அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, மார்க்கெட் உருவாயிருச்சு போல. விசிலா அடிக்கிறாங்களே, ஒண்ணுமே நின்றுட்டு இருக்காங்க, விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க தான். எனக்கு என்னன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, எதுக்கு நேத்தரடா நம்மளுக்குலாம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சி நீயும் போட்டு வைடா உனக்கு புரியாதுடா அப்படின்லாம். எனக்கு இப்பதான் புரியுது எல்லாமே. அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாயிருக்கு. செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன் நான் என்ன பண்ணுவேன், என்ன பார்த்து உங்களுக்கு அப்படி தெரியுதா? மஞ்சள் சட்டை போட்டவன உங்களுக்கு இலங்காரமா போச்சா? மஞ்சள் துண்டு மஞ்சள் சட்டை இதெல்லாம் டவுட்டா இருக்குங்க நமக்கு. சரி ஓகேவா, சரி ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன், எந்த அளவு சொல்லிட்டு இருந்தேன், எந்த வேணா சொல்லுங்க பாரு. எந்த அளவு வரைக்கும் வந்தேன்னு எனக்கு மறந்துருச்சு. அதாங்க இந்த குழந்தையா கொடுத்துக்கிட்டு. சோ இப்போ என்ன ஆகுது, கீரா அத்வானியும் பிரெக்னென்ட் ஆக்கிடுறாப்ல. இப்ப இதுக்கு நடுவுல அந்த வில்லன்ல இப்ப ஒரு கேங்ல தான் இருக்காங்க அவங்களாம். அந்த வில்லனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சர்ச்சில் உட்கார்ந்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. கீரா அத்வானி சும்மா இருக்கலாம்ல, அவங்க வந்து அந்த கல்யாணத்தை கெடுத்துடுவாங்க. அப்பதான் மணி அடிக்கணும்னு ஆசை. அதுக்கு வந்து கல்யாணத்துக்கு எடுத்துருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் போயிட்டு அங்கே கன்வின்ஸ் பண்ண இங்கே என்னமோ பண்ணுவோம். இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருக்க அந்த பொண்ணோட அப்பா தானே வில்லன், அவனையும் போட்டு தள்ளிடுவாப்ல. புரியுதா? அந்த டோட்டல் கேங்ல எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாப்ல. அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாப்ல. அந்த பொண்ணு கொல்ல வரும், போட்டு தள்ளிடுவாப்ல. ஸோ முடிஞ்சு போச்சு. அந்த ஒட்டுமொத்த கேங்கையும் முடிச்சு இப்போ யார் கேங் லீடரு? ராயன் தான். இப்போ இதுல வந்து அந்த கேங்ல ஒரு இதுக்கு நடுவில் ஒரு கதை வருங்க. அதான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் பாருங்க. அந்த கேங்ல வந்து ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி இருப்பாங்களே, அண்ணன் தங்கச்சில தம்பி அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க. ஹியூமா குரேஷி, அதாவது அவனோட வில்லனுடைய பொண்டாட்டியும் பையனுமா மச்சானுமா.
இவங்க 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த கேங்ல இவன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க தான் தலைக்கட்டா இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இவன் யாஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டம்மி ஐட்டமேன்னு ஃபீல் ஆகும். அதனால யாஸை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளானை போட்டு நடுவில் ஸ்கெட்சை போடுவாங்க. இந்த ஸ்கெட்சில் வந்து அம்பலப்பட்டு மாட்டிக்குவாங்க. என்னதான் இருந்தாலும் மச்சான் தானே அவனும் இருப்பாங்க அவன் அங்கே. சரி ஓகே, அவன் வந்து மாட்டிக்குவான். மாட்டினதுல என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாஸ் என்ன பண்ணுவாப்புல, அவங்க அக்காவையே அதை வந்து நயன்தாரா தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன், நீ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அக்கா தம்பியை வந்து கொல்றதுக்கு கையில கத்தியை கொடுத்து இது பண்ணுவாங்க. அவ வந்து குத்த தெரியாம குத்துவா. அப்புறம் இவர் ஏதோ தட்டுவாரு, தலை தனியா போயிடும், உடம்பு தனியா போயிடும், எரிஞ்சு. ஸோ இது ஒரு சீனு. இந்த சீனுக்கு தான் பழிவாங்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த கதை நகருது. ஏன்னா இவர் டான் ஆயிட்டார்ல, முடிஞ்சதுல. ஆனா இந்த பழிவாங்கல் படலம் என்பது நடக்குது. எப்படியாவது வந்து தான் பெற்ற வழியை அதே வழியை அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இவங்க செயல்படுறாங்க அந்த அக்கா. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா சும்மா இல்லாம இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அது என்ன பிரச்சனை எதுக்கு வரும்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில வந்துட்டு நயன்தாராவை சுத்து போட்டுருவாங்க. நயன்தாராவை சுத்து போட்டுட்டு நயன்தாராவை கொலை பண்றதுக்கு வருவாங்க. அது வரைக்கும் நயன்தாராவை கொஞ்சம் கூட, என்ன லேடி சூப்பர் ஸ்டார் இல்ல, அவங்க பயப்படுவாங்களா? பயப்படவே மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா சரி நம்ம செத்தா நம்ம தம்பி வந்து எல்லாரையும் போட்டு தள்ள போறாரு, படம் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் வைக்கிறா ட்விஸ்ட். யாரு? இந்த பொம்பளை என்ன சொல்றா, நான் பெற்ற மாதிரி உனக்கும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு கொல்ல போறது இல்ல, அப்படி கீராத்வானியை மிரட்டுவாங்க. மிரட்டி அவ வயிற்றுல இதை வச்சு உன் குழந்தைய கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீராத்வானியை கொல்ல சொல்லுவாங்க. கீராத்வானியை ஒரு வழி இல்லாம கொன்னுருவா. பட் அப்பவே புரிஞ்சிடும், அழுதுட்டேன்னா விருப்பப்பட்டு கொல்ல மாட்டா, துப்பாக்கி முனையில கொல்லுவா, போட்டு சொல்லுவா. பட் இவன் தான் ராயா வந்து, நம்ம ராயா வந்து பைத்தியக்கார பைய அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சல. அவரை மிரட்டி கொல்ல வச்சிருக்காங்க. நீ மிரட்டி கொன்ன மாதிரியே அவங்களும் மிரட்டி கொல்ல வச்சிருக்காங்க. எப்படா கீராத்வானி பொறுப்பாவா? ஆனா இந்த கிறுக்கு பையன், இந்த முட்டா பையன், இந்த லூசு பையன், இந்த டாக்ஸிக் பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான், கீராத்வானியை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க கோவாலே இருந்தா கொலை பண்ணிடுவோமோங்கிறனால கோவால இருக்க வேணான்னு சொல்லி சீனாவுக்கு போயிடுவாரு. சீனால போயிட்டு ஓபிஎம் வித்து அங்க போயிட்டு அவர் நல்லா படிச்சு முன்னேறி அப்படிலாம் இல்ல, அங்கேயும் போய் அவர் ஓபிஎம் வித்து அங்க ஒரு டான் ஆயிடுவாரு. அங்க டான் ஆயிட்டு திரும்ப அங்க ஒருத்தன் சொல்லுவானா, வந்து கோவாக்கு போயிட்டு நம்ம கிங் ஆகணும், இதுதான் நம்மளுடைய ஆசை, இதுதான் நம்மளோட லட்சியம், இதுக்காக தான் நம்ம அக்கா வந்து உடம்பெல்லாம் வித்து நம்மளை படிக்க வச்சா, சித்து அக்கா இதெல்லாம் பண்ணி நம்மளை வந்து ரவுடி ஆக்கி விட்டா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதையே சாதிப்போம்னு சொல்லிட்டு திரும்ப கோவாக்கு வராரு. இப்போ இவர் கோவாக்கு வராருல, இந்த சீனுக்கு அடுத்த சீன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்த சீனு, கீராத்வானி சாகுறது ஸ்டார்டிங்ல. ஸோ இவன் வந்தா கீராத்வானியை கொன்றுவாங்கிறதுக்காக அவங்களே சூசைட் பண்ணி செத்துருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்துல இருக்க நிறைய பேரை கொன்னு இருப்பாரு. ஸோ அவங்க அப்பா வராரு. இப்போ இதுல அந்த சின்ன பையன்ட்டு அப்பா வராரு, உன்னை வந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு, அதாவது அப்பாவோட போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா. அந்த பையன் டேடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவான். அந்த பையனை வண்டியில ஏத்திட்டு போவாப்புல. போயிட்டு இருக்கும்போது அவன் பேசிக்கிட்டே இருப்பான். நமக்கே லைட்டா இரிட்டேட் ஆகும், கதவை தந்து தள்ளி விட்டணும் தான். ஆனா நமக்கு அது பையன் கிடையாது, ஆனா அவனுக்கு அது பையன். ஆனா அவனுக்கு அந்த எண்ணம் ஒன்றும் இருக்காது. வண்டி ஓட்டிட்டு போவான். கடைசியில வந்துட்டு வண்டி விட்டு இறங்கி அந்த பையனை வண்டியோட தள்ளி விட்டுருவான். ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு அப்பா இல்ல, அவனுக்கு ஒரு மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல. அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு சாத்து ராயா ராயான்னு திரும்ப குளிப்பான். குளிச்சு உள்ள போகும்போது காப்பாத்திடுவான். இப்படிதான் நம்ம கிட்ட காட்டுவாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா சொல்றேன். கடைசியில வந்து அந்த குழந்தை வந்து வரும். வந்த உடனே வந்துட்டு எனக்கு கூட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லும். அந்த பையனும் துப்பாக்கி காமிச்சு மிரட்டி ஓடிடுவான். ஸோ இதோட முடிஞ்சதா? இப்படி ஓடி போறவன் தான் குட்டி யாஸ், அதாவது தாடி இல்லாத யாஸ். இந்த தாடி இல்லாத யாஸ் என்னன்னா, ரவுடிகளோட எல்லாம் போய் சேர்ந்து கேங்ஸ்டரா மாதிரி அவனும் ஒரு பெரிய ரவுடியா வளர்ந்து வைப்பான். தயவு செஞ்சு யாஸ் எப்பவும் போல நடிக்கிற மாதிரியே அவனையும் நடிக்க வச்சிருக்கலாம். அதே யாஸ் தான் நடிக்கிறாப்ல. புதுசா ஏதோ பண்றேன்னு கண்டிப்பா சொல்றேன். வயிறு முட்டைலாம் சாப்பிட்டு போயிடாதீங்க, உண்மையிலேயே வாந்தி எடுத்துருவீங்க. வயிறுல எம்டி ஸ்டொமக் கூட போய் இந்த படத்தை பாருங்க. ஏன்னா அந்த ஆக்டிங் அவ்வளோ அருவருப்பா இருக்கும், ஒரு மாதிரி அது கேவலமா இருக்கும். அதாவது சாண்டல்வுட் தான்டா, இப்பதானா நீங்க உங்க இண்டஸ்ட்ரியோட பக்காவான ஆக்டிங் காட்டி கிறுக்கே மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அது நல்லாவே இல்லை, அது ஆக்டிங் வந்து வேஸ்ட். அந்த யாஸோட அந்த ஆக்டிங் இந்த இதுல யாஸ் நம்ம கேஜிஎஃப்ல பார்த்த யாஸ் மாதிரியே தான் இருக்கும். அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து யாஸ் என்னமோ புதுசா நடிக்கிறேங்கிற பேர்ல கன்றாவே நடிச்சு வச்சிருந்தாப்புல. முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சு யாஸ் அவ்வளவுதான் அப்படிங்கிற, யாஸோட நடிப்பு இவ்வளவுதாங்கிற மாதிரி அந்த எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அந்த விஷயம். சரி ஓகே. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு சைக்கோபேத் தான், அவனும் வளர்றான். அப்பனுக்கு பிறந்தவன் எப்படி இருப்பான், அவனும் சைக்கோபேத். இப்ப இந்த சைக்கோபேத் இப்ப இதுக்கு நடுவுல இந்த ருக்மிணி வசந்தன் வருவாங்க. இதுல இந்த யாஸ் வந்து பல பேரோட குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு வந்தனால இந்த ருக்மிணி வசந்தனோட அப்பாவையும் அவன் ஏதோ நாசம் பண்ணி அவர் ஏதோ இறந்துருப்பா போல. அவர் வந்து ஆல்கஹால் அடிக்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லும். இதுல என்ன எனக்கு டவுட்னா, எப்ப இறந்தவர்னு எனக்கு தெரியல. அதாவது ருக்மிணி வசந்தன் எதுக்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனே ஒரு காம கொடுறேன், இவனுக்கு வந்து வெடிகுண்டை உள்ளாடையிலேயே கட்டிட்டு வரணும். எனக்கு புரியல. அந்த அம்மா உள்ளாடைக்குள்ள வெடிகுண்டை கட்டிட்டு வரும். வயிற்றுக்குள்ள வெடிகுண்டை வச்சுட்டான்.
இந்த சீன் தான் நம்ம கண்ண வீர சீன். அந்த கண்ண வீர சீன் அவங்க தான் வரும். யாஸ் வந்து முன்னும் பின்னும் முழுமையாக காட்டக்கூடிய சீனாக அது இருக்கும். பட் அந்த இடத்துல ஒரு கருப்பு ஷேடு போட்டு பிளர் பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா வந்து இவங்கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு சிவிலைஸ்டு கான்வர்சேஷனுக்காக வந்தேன் அப்படின்னு கீழே பார்ப்பான். ஸோ அவன் நியூடா நிற்கிறான். ஸோ இந்த இதில் பார்த்துட்டு இந்த அம்மா வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு 2 நிமிஷம் தான் இருக்கும், 2 நிமிஷத்துல பாம்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அதுக்கு என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? 2 நிமிஷத்துல என் கூட வந்து வாழ்ந்துட்டு போறியா அப்படின்னு வெளிப்படையா பச்சையாவே கேட்பாங்க. ஒரு பொண்ணு வந்து அங்க என்ன சொல்லணும், அட தூ நாய அப்படின்னு 2 நிமிஷம் சுத்துற குண்டை வேகமா சுத்தி அவனை சாவடிக்குமா அப்படின்னு நின்றுட்டு இருக்கும். சரி ஓகே, அதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாரு, அந்த குண்டை அப்படி பிடிச்சி அப்படியே பிடிச்சி எரிஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெளியே அடிச்சிரும். அதுக்கப்புறம் இவர் வந்து அங்க ருக்மிணி அவங்களோடையும் இப்ப அவங்களுக்கும் குழந்தைய கொடுத்துட்டான். யாரையுமே கல்யாணம் பண்ணலையுமே. கல்யாணம் பண்ற காட்சியே வர மாதிரி தெரியல. அதாவது கெடுத்து விட்டா, அதெல்லாம் பழி வாங்குறான் போல. இனிமே கல்யாணமே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு. கல்யாணம் பண்றதுக்கு நிறைய ஏற்பாடு எல்லாம் பண்ணான். குழந்தைய கொடுக்கறது ரொம்ப ஈஸி இல்ல. குழந்தைய அததான் அவன் பண்றான்னு சொல்ல வந்தாங்க. நானு குழந்தைய வந்து அசால்ட்டா கொடுத்துட்டான். இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிருது. அந்த குழந்தையும் குழந்தையா ஃபார்ம் ஆயிருது. அதுவும் வளர்ந்து ஒரு ஆளா ஃபார்ம் ஆயிருது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் காலங்களும் ஓடிடுறதா நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்ப யாஸோடைய பையனாக இருக்கக்கூடிய அந்த சைக்கோ பைய யாஸ் பெரிய ஆளா வாங்கிடுறான், வளர்ந்துடுறான். இப்ப இந்த குட்டி பைய வந்து குட்டி பையனா இருக்கான். இப்ப இந்த பெரிய பையனா இருக்க யாசு இந்த குட்டி பையனை போட்டு தள்ளுறதுக்கு கிளம்பி வருவான். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை இதுதான் அடுத்த கட்ட காட்சியா போகும். இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு கேங்க வந்து அவனை அடிக்க வரும். எந்த கேங்க எதுக்கு வருதுன்னு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. கோட் 2 ஸ்பூனு, வரலாறு 2 ஸ்பூனு, விஷால் தயாரிச்ச மகுடத்தை இன்னும் கொஞ்சம் கேவலமா எடுத்தா இது என்ன அளவோ சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டையில தான் நமக்கு ஒரு ரிவீலிங் ஃபேக்டர் வரும். அந்த பையன் யாஸ் வந்து வயசான அப்பா யாசை வந்து நெத்தி போட்டுலயே சுட்டு கொன்னுடுறாரு. செத்து விழுந்துடுறாரு. நம்மளும் பார்ப்போம். மண்டையில வந்து பொட்டு இருக்கும், அப்படியே விழுந்துருப்பாரு. அந்த சீனை காட்டுவாங்க. நெத்தியில அரகஜாவை போட்டுறான். அரகஜாவை போட்டாச்சு. இப்ப என்ன கொடுமைனா, இதே மாதிரி சீன்லாம் நம்ம நாடகத்துல பாத்துருப்போம். நெத்தியில சுட்டுருவாங்க. சுட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 2-3 சீன்லாம் முடிச்சுட்டு தான் அவர் போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சாவாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம உண்மையாவே ஏதோ ஒரு தமிழ் நாடகத்துல நான் பாத்திருக்கேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சீன் இங்க ரீக்ரியேட் ஆகும். என்ன கடைசியில பார்த்தா பனிமூட்டத்துல இருக்கும். அவங்க அந்த பையன் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். கடைசியில பார்த்தா அவங்க அப்பா எந்திரிச்சு வருவான். இந்த இடத்துலதான் நம்ம அந்த பெண் டைரக்டர் தன்னுடைய புத்தி கூர்மையை காட்டுறாங்க. ட்விஸ்ட். பையனே இல்ல. பையனே இல்லையா? அதாவது பையனே இல்லைன்னா அப்படி ஒரு நபரே இல்ல. அவன் அன்னியன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அன்னியன் படத்துல வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதே மாதிரி இவர் ஒரு லூசு பர்சனாலிட்டி டிஸார்டர். புது டயக்னாசிங்க. லூசு பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒரு நோயால இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த லூசு பர்சனாலிட்டி டிஸார்டர்ல அவருக்கு அவரே தான் பையன். இதை வந்து விலக்கி காட்டுறதுக்கு ஒரு வீடியோ வேற காட்டுவாங்க. எனக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க விலக்கி காட்டுறதுக்கு ஒரு வீடியோ காட்டினீங்களே, ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோஸ்லாம் என்ன தெரியுமா, 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. ஒரே ஃப்ரேம்ல நிப்பாங்க. ஒருத்தனை இங்க வாயில சுடுவான், ஒருத்தனை இங்க தொடையில சுடுவான். இது அப்ப இங்க ஒருத்தனை சுடுவான், பையன் ஒருத்தனை சுடுவான். இதெல்லாம் ஒரே ஃப்ரேம்ல காமிச்சிட்டு கடைசியில இப்ப என்ன தெரியுமா, குறைஞ்சபட்சம் பண்ணியின் மாதிரியான படத்துல என்ன பண்ணுவாங்க, இவன் வர இடத்துல அவன் வர மாட்டான், அவன் வர இடத்துல இவன் வர மாட்டான். அப்படியே மாறி மாறி வந்தாலும் அந்த மாறி மாறி வரத கண்ணு முன்னாடி காட்டி நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சாங்க. நம்மளுக்கு டைரக்டர் பிடிக்குமோ பிடிக்கலையோ, அன்னியன்லாம் நல்ல படம் தான். ஆமா. அப்ப ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னா, இந்த நேரத்துல வரவன் அந்த நேரத்துல வரக்கூடாது, அந்த நேரத்துல இருக்கவன் இந்த நேரத்துல இருக்கக்கூடாது. அப்படி மாதிரி ஏதாவது காட்சி காமிச்சு இவனும் அவனும் ஒரே ஆளு, 2 பேரும் வேற வேற இல்லைன்னு சொன்னா நாங்க நம்புவோம். ஒரே ஃப்ரேம்ல ஒரே ஸ்கிரீன்ல 2 பேரும் பேசிக்குவாங்க, 2 பேரும் இது பண்ணிக்குவாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் சாகடிப்பாங்க. ஒரே நேரத்துல இவன் வாயில சுடுவான், இவன் வாயில எப்படி சுடுவான்? ஒரே ஆள்னா எப்படி அவன் சுட்டுருப்பான்? டிக்குன்னு தான் சுட முடியும். அது எப்படி ஒரே நேரத்தில் 2 பேரும் சுட முடியும்? இப்படிலாம் சீனை வச்சுட்டு கடைசியில இதெல்லாம் அவன் தனியா பண்ணான் அப்படிங்கிறதுக்கு அந்த விளக்கமா ஒரு வீடியோலாம் காட்டுவாங்க. அப்பதான் நான் உணர்ந்தேன், இவங்க வந்து அவங்க பைத்தியம் கிடையாது, யாசும் பைத்தியம் கிடையாது, பார்க்க வந்த நம்ம தான் பைத்தியம். நல்லா தான் வந்திருக்கோம். இந்த படத்தை பார்க்க வர மக்கள் தான் பைத்தியம். என்ன சொன்னாலும் நம்புவாங்க இவங்க. ஆனா ஒண்ணுங்க, எல்லாருமே தியேட்டர்ல கொஞ்சம் கூட வந்துட்டு ரியாக்ஷனே கொடுக்கல. எப்படா முடிப்பீங்க அப்படி, அதாவது இந்த அந்த அதிர்ச்சி இருக்குல்ல, இவன் 2 பேரும் ஒரே ஆளுன்னு காட்டுறாங்கல்ல, அப்போ கூட எவனுமே எந்த ஒரு கரகோஷமும் கொடுக்கல. அப்படியே தான் இருக்காங்க. என்ன இலவு படம், பேஷண்டோட டீடைல்ஸ் எப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தான் இருக்காங்க. ஸோ வந்து படம் வந்து மரண ஃப்ளாப் தான். கர்நாடகாவில் மட்டும் ஓடுதான்.
அங்க எப்படி நான் படம் முடிஞ்சோன்னா ஈசாலா கப் நமதேன்னு போட்டுறாங்களா, உடனே தான் உங்களுக்கு தெரியும்ல அவங்கள பத்தி அவ்வளோதான் படம் ஹிட்டுன்றாங்க. ஸோ படம் வாய்ப்பே இல்லை. ஸோ இது என்னன்னா இது மட்டமாக இருந்துச்சுங்க. இதில் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஒரே ஆளுன்று அந்த ஒரே ஆள் என்ன பண்ணுவான், பையனை போட்டு அந்த உண்மையாக பிறந்த உயிரோட இருக்க பையனை, இப்போ இதில் தான் நமக்கு அந்த ஒரு ஸ்டோரியோட ட்விஸ்ட்டை காட்டுறாங்க. இவர் போய் காப்பாற்றுவார்ல, காப்பாற்றிருக்கவே மாட்டான், கிறுக்கு பையன் இவன், அறபோத பையன் இவன் போய் காப்பாற்ற முடியுமா, தண்ணியில் தள்ளி விட்டான்ல அந்த பையனை காப்பாற்றுறது குதிப்பான், காப்பாற்றிருக்க மாட்டான். அந்த பையன் செத்துருப்பான். செத்த அடுத்த நிமிஷம் இவனுக்கு குற்ற உணர்ச்சி உடம்புக்குள்ள ஏறிக்குச்சு, தான் பையன் வாழ்ற மாதிரியே நினைச்சு இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். சரி நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த கதை இருக்குல்ல, இந்த கான்செப்ட், இந்த கதை இருக்குது எப்படி எடுத்திருக்காங்கல்ல, இந்த கதையே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் எப்படிலாம் சொதப்ப முடியுமோ அப்படிலாம் சொதப்பிருக்காங்க. அதாவது அப்பா பையன் பழிவாங்க வர்றது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை வந்து நல்லா எடுத்துக்கலாம். இது என்னங்க அப்பா பையன் பழிவாங்கல், இதே தான் இந்த அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு. ஏங்க அறத பழசு கான்செப்ட், அதை எடுத்து திருப்பி எப்படி நம்ம தூசி தட்டி ரீக்ரியேட் பண்ணி 7 சுரங்கள் தானங்க மாற்றி போடலையா அப்படிங்கிற மாதிரி. நான் தான் மாற்றி தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன மாற்றி போடணும்? எல்லாரையும் கொண்டுட்டான், எல்லாரும் இது பண்ணிட்டான், சொந்த பையனையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியில் சுற்றிட்டு இருக்க பைத்தியக்கார பயலாக தான் அந்த படத்தில் வருது. கடைசியில் வந்து இந்த பையனையும் கொல்றதுக்கு போவான். அதுக்கு நடுவில் தான் இந்த பிரச்சனைலாம் வந்து கடைசியில் வந்துட்டு அவங்க வந்து ரியலைஸ் ஆயிடுறான். ஸோ ஓகே இது நம்ம பையன் அப்படின்னு சொல்லி. ஏன் இப்போ குழந்தைய குத்துட்டே இருக்கானோ எனக்கு விட இப்போ தாங்க தெரியுது. நிறைய குழந்தைய குத்துட்டே இருந்தாலும் ஒரு குழந்தைய கொண்டுகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு, நம்ம உயிரோடு இருந்தால் எவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனே வந்து சூசைட் பண்ணி சாகிற மாதிரி தான் படம் முடியுது. அது அப்பவும் வந்துட்டு அந்த எதிர்காராபாத்திரம் அங்கே வந்து நிற்கிற மாதிரிலாம் சீன்லாம் வந்து முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இதுதான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னா வித் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதை பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அன்னைக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்குவீங்க. இந்த படத்தில் நாங்கள் பார்க்கறதுக்கு நடுவில் சில இடங்களில் மிஸ் ஆகிருக்கும். அதுக்கு முழுமையான காரணம் அதை பார்க்க முடியாமல் ஃபோன் நோண்டியதாக இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நாங்கள் அப்படி விட்டுட்டு பார்க்கும்போது அது தாண்டி போயிடுச்சு. என்ன நடந்துச்சு, எதுக்காக எவன் பழி வாங்குறான், எதுக்கு எவன் வரான், இதே தெரியல. மாறி டைலாகுங்கிற பேசல மண்ணு மாதிரி ஒரு டைலாகு. இந்த தமிழ் டப்பிங்கில் தான் இப்படி இருக்கா இல்லை தெலுங்கு கன்னடால இதோட கொடூரமாக இருக்கும். ஸோ தமிழ் டப்பிங்கில் இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்ஸ் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி செகண்ட் கிரேட் டைலாக்ஸ் தான் படம் முழுக்க தூவி விட்டுருப்பாங்க. ரொம்ப கிரிஞ்சான மீனிங்கில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். டாக்ஸிக் 2 வராதா? இல்லைங்க அந்த பையனுக்கே நமக்கு வந்து நம்ம உண்மை அப்படி இல்லைங்க, மகன் கேரக்டர் அப்பா செத்தோன்னே என்ன ஆகுது, அப்பா மாதிரியான ஸ்பிரிட் பர்சனாலிட்டி அவனுக்குள்ளே வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், அவன் இன்னும் எல்லாரும் பண்ணுறான் இதானே. ஸோ பேசிக்காக என்னன்னா, ஒரு ஆண்களை எவ்வளோ கேவலமாக காட்டணுமோ அவ்வளோ காட்டிட்டாங்க. ஒரு அக்கா உறவை எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தியாச்சு. ஒரு பொண்டாட்டி இங்கே யாருமே இல்லை, எப்படி சொல்றது, அம்மாவா எல்லாத்தையும். ஒரு அம்மா வந்து பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க மாட்டா, சாராயம் குடிச்சிட்டு அந்த குழந்தையும் சைக்கோ பேத்தா வளர்த்த பாவம், அந்த குழந்தை வளர்றதுக்கு முன்னாடி செத்து போயிடுச்சு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து நம்ம டேக் கேவேவாக எதை எடுத்துக்கலாம்னா, தப்பித்தவரையும் கூட எல்லா ரிவ்யூவர்ஸும் நாள் படத்தை பார்த்துட்டு கன்றாவியா இருக்குன்னு சொன்ன ஒரு படத்தை அடுத்த நாள் போய் பார்க்க முயற்சிக்காதீங்க. பொதுவாக கன்றாவியான படம். ஏன்னா இந்த ரிவ்யூலாம் நான் பார்த்துட்டு அதையும் விட மனசை தைரியப்படுத்திட்டு தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். அப்போதான் புரியுது ரிவ்யூவர்கள் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கதறி இருக்கிறார்கள் என்று. இப்போவும் சொல்கிறோம், போய் சரி பாரி பேசிட்டாரு இந்த படத்தை போய் பார்ப்போன்னு ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ராயா எனக்கு இன்னொரு மேட்ரு புரியுதுங்க. இந்த டிகோடிங்ல இந்த படத்துல ராயான்னு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷோட ராயன் படம் பார்த்துருக்காங்க. ஆஹா என்ன ஒரு ஆக்டிங், என்ன ஒரு படம், நேஷனல் அவார்டு கொடுத்துட்டாங்க. அப்படிதான் வந்திருக்கும். வேற மேட்ரு எனக்கு என்னமோ என்ன தோணுச்சுன்னா, இந்த ராயாங்கிற பேரை வச்சா நேஷனல் அவார்டு கிடைக்குங்கிறதுக்காக வேணும்னே வாண்டடா வச்ச மாதிரி தோணுது. யாஷுக்கு இப்போ நேஷனல் அவார்டு நிச்சயங்கிறீங்க. இந்த இதுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுத்தா சத்தியமா சொல்றேன், நேஷனல் அவார்டுக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பே போயிடும். இன்னொரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் எப்பவுமே இந்த குடி இருக்கிற சீனு, அதுக்கப்புறம் வயலன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஏற்று பேசக்கூடியங்க. ஆனால் எல்லா ஃப்ரேம்லையும் எல்லாவன்கிட்டையும் புகைச்சிட்டே இருக்காங்களேங்க, என்னங்க இது? நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா இல்லையா, நம்ம எப்படி நம்மளோட வீடியோக்கு மேலே வள்ளல் மீடியான்னு இது ஸ்டேட்டிக்காக போட்டு வச்சிருக்கோமோ அதே மாதிரி இங்கே போட்டு வச்சுட்டாங்க. ஃபுல்லாக போட்டாங்க, படத்துலையும் போட்டாங்க. நடுவில் அது பிளிங்க் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரெக்கார்ட் இல்லை ஆக்சுவலாக. படம் முழுக்க இவன் குடிக்கலாம், அடுத்தவன் குடிக்கிறான், அவன் குடிக்கலாம், அவன் குடிக்கிறா, இவன் குடிக்கிறான்னு சாராயம் குடிச்சுட்டே இருக்காங்க, தம் அடிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இழுக்கிறாங்க அடிக்கடி. இந்த படத்தில் எத்தனை பேர் கொலையாயிருக்காங்கன்னு போய் பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் சாகடிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப வயலன்ஸு. அதுக்கப்புறம் பணத்தை நோண்டி எடுக்கிற சீன்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அருவருப்பாக இருக்கும். பட் அப்படிலாம் கஷ்டப்பட்டு அவர் வந்து வாழ்ந்து வந்திருக்காருன்னு நம்மக்கிட்ட காட்டுவாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல தூக்கம் வராது. மெயினாக நல்ல தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு தான் பல பேர் இருக்கீங்க. இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்றதுக்கே விருப்பம் வந்து. ஸோ உண்மையிலே அப்படி தான் இருக்குது இந்த படம்.
எப்படி இந்த படத்தை எடுத்து அந்த படத்தை, ஏன்னா நம்ம ஒரு முறை பார்க்குறக்கே நமக்கு லைட்டாக ஒமட்டல் வருது, இந்த படத்தை எப்படி அவங்க எடிட்டிங்லாம் பண்ணி எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. இல்ல பிரதர், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, பாதி படத்தை இருக்குன்னா நீங்க ரஷ் வந்து பார்க்கலாம். அதுல கூட தெரியாது இது ஒரு கன்றாவின் ஸ்கிராப் பண்ணாம அந்த ப்ராஜெக்ட் 500 கோடி ரூபா போட்டு எடுத்திருக்காங்க. 500 கோடியா? ஏங்க நான் என்ன பொய் தான் சொல்றேன். ஆக்சுவலா 500 கோடி ரூபா போட்டு எடுத்தாங்களா, அதுல என்ன ஆயிடுச்சு, இந்த ஹீரோக்கும் இந்த டேரக்டருக்குமே நடுவில் ஏதோ சண்டை வந்திருக்கு. அதனால அதிருப்தின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ப்ராப்பரா சில சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாம். அப்பயும் இந்த படம் இப்படி வந்திருக்கு அப்படின்னா பாத்துக்கோ. ப்ராப்பரா எடுத்தே இந்த அளவுக்கு வந்திருக்கு, ரீஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து யாஸோட கெரியரை சவப்பட்டியில் வச்சு மூடிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இனிமேது இதே கெட்டப்பில் இவர் நடிச்சிட்டு வந்தாருன்னா எந்த படமும் ஓடாது. கேஜிஎஃபோடைய அந்த எசன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தி இந்த பெண் இயக்குனர் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். யாஸ் வந்து இனிமேல் அதில் என்னன்னா, இவர் அந்த தாடி வச்ச கேரக்டர் நடிச்சிருந்தா மட்டும் படம் நல்லா இல்லை, கதை நல்லா இல்லைன்னு போயிருக்கோம். யாஸ் எப்போ போல தான் நடிச்சாருன்னு போட்டிருக்கோம். இதில் அந்த பையன் கேரக்டர்ல யாசை நடிக்க வச்சு நடிக்க தெரியாது, தெரிஞ்சிச்சு. அவருக்கு தாடி தான் பலம், தாடி இல்லைன்னா அவர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மள முடிச்சு விட்டாங்க. ஸோ இனிமேல் யாசு கடைசி வரைக்கும் தாடியோட தான் வாழணும். தாடியோட வாழ்ந்தா சாமியார் ஒரு சில கேரக்டருக்கான ரவுடி கேரக்டர் நடிக்கலாம், அது இல்லைன்னா சாமியார் வேற ஏதாவது இதுதான் நடிக்கலாம். மறந்துட்டீங்களா நீங்க? அவர் நெக்ஸ்ட் ஒரு படத்துல கேரக்டர் ராவணனா நடிக்கிறாரு. ராவணனுக்கு தாடி இருந்துச்சா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியல. சரி, ஏதோ தாடி வச்சு நடிக்க போறாரு. இப்போ இந்திரஜித்தாலாம் இவர் நடிச்சிருவாரோன்னு பயமா ராவணனோட மகனாவும் நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல ஆல்ரெடி டவுட்டு, இந்திரனுக்கு அந்த ஐராவதம் பறந்து வரும், ஐராவதத்தை யாரோ போய் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். ஆக்சுவலா இந்திரனை வீழ்த்துறது வந்து இந்திரஜித் தான், ராவணனுடைய பையன் தான் இந்திரனை வீழ்த்துவான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா யாஸ் தான் போய் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். டவுட்டா இருக்கு, ஒரு பையனும் தாடி மட்டும் எடுத்து அதான் எடுத்திருக்கீங்களா, ஆல்ரெடி தாடி எடுத்து இந்த சீன்ல நடிச்சிருக்கீங்க, அப்படியே அந்த தாடி வளர்றதுக்குள்ள இங்கே நடிச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லி நடிக்க விட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படிலாம் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு தாடியோடய நடிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு தாடி இல்லாம நீங்க நடிக்கிற ஒன்னும் பாக்குறதுக்கு சைக்கிள முகத்துன்னு நான் சொல்லல, நடிக்கிற விதத்துல நீங்க அந்த இடத்துல ரொம்ப கோட்டை பண்ணிருந்தீங்க. கர்நாடகால ஒரு சலூன் பக்கம் வந்தாருன்னா சலூன் கடைக்காரங்களாம் திருப்பி அமுச்சு விட்டுருங்க, பாவம் அவர் வாழ்க்கையை வச்சு விட்டுறாதீங்க, அப்புறம் அவர் வாழ்க்கையை முடிச்சு விட்ட மாதிரி ஆயிடும். ஸோ பேசிக்காக என்னன்னா, இந்த படத்தோட அவரோட கெரியர் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவர் படம் நடிக்கிறதா இருந்தால் பெரிய அளவு கிரிட்டிசைஸ் ஆகும். அவர் திரும்ப ஏதாவது நல்ல படம் நடிச்சு வந்து அவரை நிரூபிச்சுக்கிட்டா தான் உண்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த அம்மா விட்டு போயிடுச்சு. நல்லா போயிட்டு இந்த மனுஷன் அதான் தேர் இழுத்து தெருவில் விட்ட கதையாக தான் இந்த படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பிரபாஸ் இப்போ கீழே இறக்கிட்டு ஸ்ட்ரெச்சரில் யாசை வச்சிடலாம். அடுத்த பேஷண்ட் வந்து மகேஷ் பாபு வந்துகிட்டே இருக்காரு வாரணாசி அப்படிங்கிற படத்தில். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் நடிகர்களை எப்பவுமே கூப்பிடுவாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, நடிகர்களை போடுறதுக்கு பதிலா நடிகைகளை கொண்டு வந்து வந்துட்டு நயன்தாரா, ஒவ்வொரு இது நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி காரங்களை உள்ள கொண்டு வரதுக்கு நயன்தாரா கொண்டு வந்து போட்டாச்சு. நார்த்து ருக்மணி வசந்த் வந்து கன்னடாக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள் இருந்து ஆளுகளை கொண்டு வந்து போட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நடிகைலாம் இருக்காங்க, யாருன்னு தெரியல எனக்கு பேர்லாம் தெரியல, ஏதோ நடிகைகள் தான் போல. அவங்களும் அவனுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுறான். படம் முழுக்க ஆம்பளைங்க துப்பாக்கியோட கொலை பண்ணிட்டு இருப்பாங்க, பொம்பளைங்க வந்து முழுக்க ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பப்பு கிளப்ல அரை நிர்வாணமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதாங்க கதை. படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த படம் ஹை பட்ஜெட்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு லைட் வைக்கிறதுக்கு பட்ஜெட் இல்ல, இருட்டிலேயே எடுத்த படம் முழுக்க இருட்டிலே இருக்கு. இதுல என்ன பிரச்சனை, இந்த படத்தை பிடிக்காம இந்த சத்தத்திலே தூங்கி பழகிற கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அந்த இருட்டை லைட்டை டிம்மா வச்சு மாதிரி ரெட் கலர் ஷேட்ல வச்சு காட்டுறாங்களா, நல்லா தூக்கம் வருதுங்க. ஆனா சவுண்ட்ல விட மாட்டாங்களே, தட்டி எழுப்புறாங்களே பாருங்க. அதுதான் அந்த சத்தத்துக்கு தூங்கி பழகி இருந்தீங்கன்னா, சத்தத்துக்கு இந்த வீட்டுல குழந்தைகள்லாம் இருக்கிற வீட்ல எல்லாம் அதுக்கெல்லாம் தூங்கி பழகிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த படத்தை வந்து தாங்கிடலாம். மற்றபடி ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவி இப்போ வந்ததுல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவிஸ் ஐ ஹவ் எவர் சீன் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பேர் வந்து பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே பல்டி அடிச்சு போயிருக்காங்க. ஏங்க அது அப்படிதாங்க, சில இது இருக்காங்க, ரிவ்யூஸ்லாம் இருக்காங்க, அப்படியே எல்லா மொக்கப்படத்தெல்லாம் போல திருப்பி இன்னைக்கு அவங்களே திருந்தி வராங்க, மறுவார்வு கொடுத்து ஏத்துக்கலாம். குறிப்பா இன்னொரு துணுக்கு செய்தி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ப்ரொடியூஸ் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறவர். அவர் நடுவில் போய் படத்தை வந்து பார்த்து நல்லா இல்லைன்னா ஸ்கிராப் பண்ணியிருப்பாரு, மாத்திருப்பாரு. பட் தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதியா அவரை போட்டதுனால தமிழ்நாட்டுக்காக அவர் போராடிட்டு இருக்காரா, அதனால இந்த படத்தை போயிட்டு அவரால் ஐயோ நம்ம வேற ஏதாவது ரொம்ப கழுவி ஊத்திட்டோமே, ஏதாவது பழி வாங்கிடுவாங்களா? இல்லைங்க, ஜனநாயகன் எப்பேற்பட்ட படம் என்னமா கொடுத்துருக்காரு தமிழ்ல அவருக்கு, அதனால தானே அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. கேவிஎன் நல்ல ப்ரொடக்ஷன். அப்படி சரி, ஓகே, தப்பிச்சுக்கிட்டீங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா, எவ்வளோ பெரிய கொம்பனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த படம் வந்து ஒரு மட்டமான படம். இந்த படத்தை எடுத்து அவங்களோட காசையும் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சனி பெருசா அவருக்கு நடக்குதுன்னு எனக்கு. யாஷுக்கு இல்லை, அந்த ப்ரொடியூசருக்கு. அந்த ஜனநாயகன் படத்துல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு.
இந்த படம் ஏன் ரிலீஸ் ஆச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு ஆக்கி விட்டாரு. ஸோ அதுல வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அவர் ஃபீல் பண்ணாரு, இந்த படத்துல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்துட்டு அவரை வேற வந்துட்டு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா உட்கார வச்சிருக்காரு. அவர் என்ன பிரதிநிதித்துவத்தை இப்போ பண்ணிட்டு இருக்காருன்னு கேளுங்க. என்ன பண்றாரு தெரியலையே. அவர் அவ்வளவுதான் பதவி வாங்கிட்டு போனவர் தான் மனுஷன். அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அவரை பத்தி ஒரு செய்தியும் வரல. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த படத்தை பார்த்துருந்தாரு. அவர் பார்த்துருப்பாரு கண்டிப்பா. அவர் டிப்ரெஸ் ஆயிருப்பாரு. அவர் இப்ப நமக்கெல்லாம் போட்டு நம்மளும் டிப்ரெஸ் ஏத்திட்டாரு. அடுத்து ஏதாவது நல்ல படம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பார்த்து மனசை தேத்திக்கலாம்னு தோணும். ரைட், நாங்க என்ன சொல்றோம், படம் ஹிட்டு சூப்பரா இருக்குமா, ஆனா தயவு செய்து தியேட்டர்ல அந்த வந்து அழுது இந்த கட்டி பிடிச்ச அந்த வெற்றி கொண்டாட்டம் ஜெயிச்சுட்டா மாறா மட்டும் பண்ணுவீங்களே, பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டாங்க அந்த டைரக்டர். அது மட்டும் வேணாம். எப்படி அதை பண்ண முடியும்? படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கர்நாடகாவில் தேட்டர்லாம் போயிட்டு சொல்லிட்டு எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. இவரு கட்டி பிடிச்சா அந்த ப்ரொடியூசர் கட்டி பிடிச்சா அழுறாங்க. அவரு வந்து அழுகுறாரு. அவர் வேற ஒரு விஷயத்துக்காக அழுகுறாரு. ஐயோ படத்தை எப்படி எடுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அப்படியே ஜெயிச்சிட்ட மாதிரி காட்டிக்கிறதுக்கு அழுகுறாங்க. வேணாம், அது முடியல, தாங்கலை. நாங்கள் இந்த படத்துக்கு ஏன்டா வந்தோம் அழுதோம். ஸோ எல்லாரும் அழுதுருக்கிறோம். ஸோ இதோட இந்த படத்தை முடிச்சுக்கலாம்னு தோணுது. ஆமாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்காதீங்க. 3 நாள் லீவ் விட்டுறலாமா நம்ம சேனலுக்கு? அப்படிலாம் முடியாதுங்க, முடியலங்க. நான் வேற வழியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ பேசி தான் ஆகணும். பெனாயில் விட்டு உள்ள கழுவுன மாதிரி இருக்கு எனக்கு சத்தியமா. வேற ஏதாவது நல்ல படம் வருதா? தேவையில்ல. ஹாய்னு ஒரு படம் வருது. இந்த படத்தை பார்த்த ஒரு அந்த எஃபெக்டை வந்து வேற ஏதாவது நல்ல படம் பார்த்து தான் சரி செய்யணும். இளையதிலகம் கவின் நடிச்ச ஒரு படம் இருக்கு. அது தெரியல என்ன நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுலயும் நயன்தாரா இருக்காங்க. வேணா நம்ம இப்படி வேணா இப்படி போயிடும். நாளைக்கு அந்த முகங்கள்லாம் நான் பார்க்க விரும்பல. படம் வந்து அவ்வளவு மட்டமா இருக்கு. ஸோ வித் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்க வந்து உங்களோட சில பேருக்கு வாழ்க்கையில வந்து டிப்ரெஷன் இருக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்க டிப்ரெஷன்லாம் ட்ரூ சாதாரண டிப்ரெஷன். இவனுக்கு இருக்கிற டிப்ரெஷன் பைத்தியக்கார பயில இருந்தா அவனே வாழ்ந்துட்டு இருக்கான், நம்ம வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக வேணா இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, படத்தை பார்த்தவங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்க. படத்தை பார்க்காதவங்க ஒண்ணும் பண்ணவனா போய் படுத்து தூங்குங்க. சொல்லிடுறேன், படத்துக்கு பாசிட்டிவா மட்டும் யாரும் பதிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா உண்மையிலேயே அப்படி பதிவு பண்ணா மனசாட்சி அடமானம் வச்சுட்டு தான் வேணா பதிவு பண்ணுவோம். அதை காட்டி அந்த மாதிரி போய் திருப்பி இன்னொரு 500 கோடியா கேட்கும் கேவியன் சார் கிட்ட. எதுக்கு தேவையில்லாம அவர் பாவம் கொடுத்து அவ 1000 கோடி நமக்கே தெரிஞ்சே நஷ்டமாயிருக்கு. அப்ப மீதி எவ்வளவுதாங்க வச்சிருக்கீங்க நீங்க? என்ன சம்பாரிச்சாரு? சரி, சோலார் பிளான்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை எப்படி கொண்டு வந்துருவீங்க தமிழ்நாட்டுக்கு? ஃபுல் கான்ட்ராக்ட் அப்படிங்களா? இவங்க சொல்லிட்டானா சினிமாவில் அரசியல் பேசாதீர்கள் பாரி. சொல்லுங்க, சினிமா வச்சுதானே அரசியலுக்கே எல்லாம் நடக்குது. டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணாதீங்க பாரி. டாக்ஸிக்ன்ற வார்த்தைக்கே மரியாதை எல்லாம் போச்சு. சரி, அவர் வந்து அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒளி பாய்ச்ச போகிறார். ஒளி பாய்ச்சறதுக்கு எல்லாத்தையும் பாய்ச்சி விட்டார். சோலார் பிளான்ஸ் தமிழ்நாடு முழுக்க வரப்போகுது. யாரோட தயவுல? இவரோட தயவுல வரப்போகுது. அப்படி ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. அது உறுதியாகும் பொழுது நாம் உறுதியாக அதை வெளிப்படுத்துவோம். அவரை குறித்து பேசுவோம். நன்றி.